வணக்கம் உறவுகள் நண்பர் தம் சொந்தங்கள்லாம் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். நானும் அதே போல் தேவனுடைய கிருபையால நல்லா இருக்கிறேன். காலையிலேயே என்னுடைய விசுவாசமான அண்ணா அடித்து நேற்று ஒரு நாள் தான் நான் பதிய வைக்கல. உடனேயே தொடரில் வந்து ஏன் பதிய வைக்கல, என்ன நடந்தது அப்படி என்று சொல்லி அன்பாக விசாரித்து கொண்டிருப்பார்கள். நான் நலமுடன் இருக்கிறேன், சுகமுடன் இருக்கிறேன். இதை குறித்து யாரும் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. அதே போல் என்னுடைய தம்பியாக்களும் என்னோடு தொடர்ந்து ஒவ்வொரு விடயங்களையும் பேசி கொண்டிருக்கிறீர்கள், எல்லாம் நலமாக இருக்கும். நான் நேற்றைய தினத்தில் வந்து காலையிலேயே 6 மணிக்கு எழும்பி பைபிள் படித்து ஜெபிச்சு போட்டு உடனே வந்து என்னுடைய வேலை இடத்துக்கு போயிட்டேன். காரணம் என்னென்று கேட்டால், கிறிஸ்மஸுக்காக எங்களுக்கு வந்து நேற்றைய தினத்தில் அதிக வேலைகளாக இருந்தது. ஏனென்று கேட்டால், எங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை அதிக சனம். அதால் வந்து நான் வேலை முடித்து வந்து ஒரு பதிவும் வைக்க முடியவில்லை. அவ்வளவு பிஸியாகிவிட்டேன் நேற்று. வந்த உடனே நான் உடனே பரிசுக்கு செல்ல வேண்டியதாக இருந்தது. என்னுடைய அருள் பிரதருடைய சேர்ச்சுக்கு நான் செல்ல வேண்டிய தேவை இருந்தபடியால் அங்கே போய் அங்கும் ஒரு பிறந்தநாள் நிகழ்வு உண்டு. அந்த சேர்ச்சியில் ஒரு சபையுடைய விசுவாசியினுடைய ஒரு பிறந்தநாள் விஷயம் ஒன்று செய்திருந்தார்கள். அழகாக இருந்தது. நானும் அந்த இடத்தில் ஒரு சிறிய ஒரு ஆராதனையை பார்த்துவிட்டு நானும் மீண்டும் என்னிடத்துக்கு திரும்பி வரும்பொழுது இரவு 10:30 11 மணி ஆகிவிட்டது. உடனே நான் அதில் வந்து கேஸ்மென்லையும் வந்து உடனே வன்னி மலத்தில் வச்சுட்டு இப்போ வீடியோ எடுத்துக்கொண்டு நல்லபடியாக நான் வந்து இப்போ காலையில் எழும்பி இருக்கிற வேலைகள் எல்லாம் செய்து என்னுடைய விஷயங்கள் எல்லாம் பார்த்து எல்லாம் பார்க்கும் பொழுது முதலாளி அடித்து கூப்பிட்டுருந்தார். என்ன இருக்கா உடனடியாக வந்துட்டு போன்னு சொல்லி. அப்போ அவர் இன்றைக்கு எங்களுடைய லீவு நாள் வர சொல்லியிருந்தார். அங்கே போய் பார்த்தால் அங்கே அவர் என்னோட டெண்டர் விடயத்தை பேசிவிட்டு குடும்பமாக வந்திருந்தார். டெண்டர் விஷயத்தை பேசி விட்டுட்டு நாளையும் நாளண்ட நாளையம் குறித்து விடயங்களை சொல்லி விட்டுட்டு அவர் ஒரு இடத்துக்கு போய் கொண்டிருக்கிறார். அப்போ வந்து நாளைக்கு விடிய நான் இன்னும் ஏழியாக வேலை இடத்துக்கு செல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. அது நலமாக இருக்கட்டும், ஒரு பக்கம் அது கடந்து போகட்டும். அதே போல் வன்னி மலத்துள் யூடியூப் நல்ல விறுவிறுப்பாகவும் விசேஷித்த விதமாகவும் தேவனுடைய கிருபையால் ஓடிக்கொண்டிருக்கிறது. அதை நீங்கள் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அமர்த்துங்கள். கொஞ்சம் டைம் எடுக்கும். நாங்கள் அதில் வந்து எல்லா விடயத்தையும் செய்து கொண்டு வருவதற்கு இரவு எடுத்ததுகள் எல்லாம் எடிட் பண்ணி நான் அதில் பதிவேற்றி இருக்கிறேன். நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். அதே போல் என்னவென்று கேட்டால், இன்றைய தினம் 2 விஷயங்கள் செய்ய வேண்டிய தேவை இருந்தது. எல்லாமே சரியாக செய்து முடித்திருக்கிறோம். அது மாத்திரமல்ல, நாளைய தினத்திலும் எங்களுக்கு வந்து நிறைய ஒரு விஷயமான ஒரு நாளாக இருக்கிறது. அது வந்து நல்லபடியாக அந்த நாள் இருக்கட்டும். அதே போல் என்னவென்று கேட்டால், நிறைய பேர் ஒவ்வொரு விடயங்களையும் கேட்கிறீர்கள். இந்த இடத்தை பதிவிடுங்கள், அந்த இடத்தை பதிவிடுங்கள் என்று கேட்கிறீர்கள். நிச்சயமாக நான் எல்லா இடத்துக்கும் வருவேன். அதாவது என்னுடைய 6 நாள் வேலையை செய்து கொண்டு தான் நான் எல்லா இடத்துக்கும் வருவேன். காரணம் என்னென்று கேட்டால், எனக்கும் நிறைய தேவை இருக்கிறது, என்னுடைய குடும்பத்துக்கும் நிறைய தேவை இருக்கிறது. அப்போ வந்து தேவைகளை எல்லாம் சரி செய்து கொண்டு தான் நான் வர முடியும். நீங்கள் சொல்லுவதற்காக நான் உடனடியாக வர முடியாது. காரணம் என்று கேட்டால், நான் பிளான் பண்ணித்தான் ஒரு இடத்துக்குள்ளே வந்து போய் கொண்டிருக்கிறேன். பிளானிங் இல்லாமல் எங்கேயுமே வர முடியாது. இப்போ இன்றைய காலையில் எழும்பிட்டா என்னென்ன வேலை திட்டங்கள் இருக்குன்னு சொல்லி என்ன நானே ஆராய்ந்து பார்த்து அதையெல்லாம் சரி செய்து கொண்டு தான் நான் வர முடியும், வரலாம். அதே போல் நான் வந்து இன்னும் ஃப்ரான்ஸில் தூரடங்கள் எல்லாம் எடுப்பேன். தூரடங்கள் எல்லாம் எடுத்து நான் வந்து முழுக்க என்னுடைய பதிவுகள் வந்து 10 நிமிஷத்துக்குள்ளே தான் இருக்கும். 1லிருந்து 10 நிமிஷத்துக்குள்ளே தான் இருக்கும். 1லிருந்து 5 நிமிஷத்துக்குள்ள தான் இருக்கும். அதிக நேரம் என்னுடைய பதிவுகள் இருக்காது. காரணம் என்னென்று கேட்டால், இந்த நாட்டில் இருக்கிறவருக்காக நான் எந்த பதிவையுமே உண்மையை செய்யவில்லை. அதில் இந்த நாட்டை குறித்து பேசும்பொழுது இந்த நாட்டில் உள்ள விஷயங்களை சொல்லுவேன். எல்லாமே என்னுடைய வன்னி மலத்துடைய யூடியூப்பில் வருவதுகள் எல்லாமே என்னுடைய தாய் நாட்டில் இருக்கிறவர்கள் பார்க்க வேண்டும். உலகமெங்கிலும் இருக்கிறவர்களும் பார்க்கலாம். அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. மற்றது வந்து என்னவென்று சொல்லுகிறேன், மனிதர்கள் நீங்கள் எல்லாரும் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்க பழகி கொள்ள வேண்டும். அதுதான் தேவனும் விருப்பப்படுகிறார். நான் ஆண்டவரை அறிந்த நான், அதே போல் வேதத்தை நான் நிறைய நேசிக்கிறேன். நான் அதிகம் நேசிக்கிறது வந்து இயேசு கிறிஸ்துவைத்தான். இயேசு கிறிஸ்து மேல் எனக்கு அவ்வளவு விசுவாசமும் பற்றியிருக்கிறது. அதே போல் என்னுடைய அன்பு உறவுகள், சொந்தங்கள் எல்லாம் நீங்கள் நல்லபடியாக இருக்க வேண்டும். அதே போல் தயவு செய்து மீண்டும் சொல்லுகிறேன், எல்லாரும் நல்ல பிள்ளைகளாய் இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். தேவன் என்ன சொல்லுகிறார்? பாலகரையும் குழந்தைகளையும் பெரியோர்களை அறியாததை கூட குழந்தையர்களுக்கு வெளிப்படுத்துகிறேன் என்று வேதம் சொல்லு. எல்லா நல்ல பிள்ளைகளாக இருந்து உங்களுடைய உடல் நலங்களை பார்த்து, உங்களோட ஆரோக்கியங்களை பார்த்து, உங்களோட வேலைஇடங்களை பார்த்து, உங்களோட வீடு வாசலை பார்த்து, அதை விட இன்னொரு விஷயம் என்ன? குளிர் தொடங்க போகுது. குளிர் தொடங்கினா எப்படி இருக்கும்? இப்போ வேறு நாடுகளெல்லாம் குளிர் கொட்டி கொண்டிருக்கிறது. குளிர் தொடங்கினா எப்படி இருக்கும்?
உடம்பெல்லாம் நோகும். வேலைக்கு போறதுக்கெல்லாம் எப்படி இருக்கும்? பஞ்சி வரும். உங்களை அறியாத சோர்வு வரும். இதுகளுக்கெல்லாம் என்ன செய்ய வேண்டும் நீங்கள்? நல்லபடியாக தேவனிடத்தில் ஜெபிக்கணும். தேவ பிள்ளைகள் தேவனிடத்தில் ஜெபிப்பார்கள். தேவனை அறியாத நீங்களும் தேவனிடத்தில் உங்களோட உடல் நலத்துக்காக தேவனிடத்தில் கேட்டுக்கொள்ளணும். நானும் உங்கள் ஒவ்வொருத்தருக்காகவும் என்னுடைய முகநூல் நண்பர்கள், என்னுடைய ஃபேஸ்புக் நண்பர்களுக்காக ஜெபிப்பேன். அதே போல் 25 உங்களுக்கு கிறிஸ்மஸ் அன்று நான் உங்களுக்கு மிக ஒரு சந்தோஷமான மகிழ்வான பதிவொன்றை வைப்பேன். அதே போல் டிசம்பர் 31 நல்ல ஒரு பதிவு வைப்பேன். போத்துக்கிளிஞ்சாங்குளை பற்றி சொல்லியிருந்தேன். ஒரு 2 பேர் என்னோடு பேசியிருந்தீர்கள். அதெல்லாம் கடந்து போகட்டும். அதெல்லாம் நல்ல விடயம். அதே போல் இன்னும் நிறைய விடயங்கள் இருக்கிறது. என்னென்ன மாதிரி என்று சொல்லி நான் அதுகளை பதிவேற்றுவேன். எல்லாருக்கும் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். உங்கள் வன்னி மலைத்துளி யூடியூப். நன்றி, வணக்கம்.